ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் அழகிய சிற்றம்பலவன் அப்படின்ற பிரதரும் விஸ்வா அப்படின்ற பிரதரும் ப்ளூ வெல்வெட் கேக் செஞ்சு காமிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் விரும்பி கேட்டிருந்த ப்ளூ வெல்வெட் கேக் தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்ய போகிறது வந்து 1 kg அளவுள்ள ப்ளூ வெல்வெட் கேக். முதல்ல ப்ளூ வெல்வெட் கேக் செய்யறதுக்கு ப்ளூ வெல்வெட் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 150 கிராம் மைதா, கூடவே 1 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அளவு வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே 150 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு முட்டை வந்து கொஞ்சம் ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பவுடர் பண்ண சர்க்கரையை 3 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு முறை வந்து பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்க்கும் போதும் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டை, சர்க்கரை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். முட்டையை நல்லா பீட் பண்ணாமலே நம்ம வந்து மைதாவை சேர்த்துட்டோம் அப்படின்னா கேக் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ப்ளூ வெல்வெட் கேக் அப்படின்றதுனால ப்ளூ ஜெல் கலர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கலரை வந்து இப்போயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது முட்டையோடு நல்லா ஒன்று சேர்ந்து பீட் ஆகி வரும். அதனால் நான் இப்போவே சேர்த்துட்டேன். நான் எடுத்திருந்த வெனிலா எசன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு 2 டீஸ்பூன் எடுத்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் எடுத்திருந்தது வந்து 1/2 டீஸ்பூன் மெஷரிங் ஸ்பூன். அதனால் 2 முறை எடுத்துக்கிட்டேன். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா சலிச்சு எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு 90 கிராம் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல பீட்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட்டரை லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எடுத்து வச்சுருந்த மைதா எல்லாத்தையும் முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் 45 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க. இப்போ பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ வெல்வெட் ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பேக்கிங் பேனுக்கு மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து 1 kg கேக் அப்படின்றதுனால 7 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் ஷீட் எல்லாமே போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துட்டு ஒரு ஸ்கியூர் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு 3-4 முறை டேப் பண்ணிக்கிறேன். 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 40 நிமிஷத்துக்கு வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை டீமோல்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். கேக்குக்கு மேலே அன்ஈவனாக இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். கேக்கை வந்து லேயர்ஸாக கட் பண்ணும்போது கையை வந்து இந்த மாதிரி கேக்குக்கு மேலே வச்சு ரொட்டேட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா லேயர்ஸாக வந்து அழகாக கட் பண்ண வரும். ப்ளூ வெல்வெட் கேக் செய்கிறதுக்கு ப்ளூ வெல்வெட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெல்வெட் கேக் அப்படின்னாலே சீஸ் க்ரீம் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து விப்டி க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சீஸ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சீஸ் க்ரீம் எப்படி பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கிட்டேன். அது பொங்கி வந்த உடனே ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு 1 லெமனை வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் வந்து இன்னும் திரியல, அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு 1 லெமனே போதுமானதாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு பால் திரிகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா திரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ இதை வந்து ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு
நல்லா சுத்தமான தண்ணி வச்சு ஒரு 3-4 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் அதில் சேர்த்துருந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் போகும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இன்னும் நல்லா தண்ணி வடிகிறதுக்காக இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுடுறேன். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போவே இது வந்து நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பட்டரும் பவுடர்ட் சுகர் வந்து 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டரும் பவுடர்ட் சுகரும் சேர்த்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இன்னும் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. க்ரீமியாக வந்திருக்கிறது மட்டும் இல்லை, டேஸ்ட் வைஸும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க விப்டு க்ரீமோடு சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விப்டு க்ரீமையும் இந்த க்ரீம் சீஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம செய்யக்கூடிய க்ரீமை விட இந்த க்ரீம் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளூ வெல்வெட் கேக் பண்ணுறதுக்கு சீஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டர்ன் டேபிளில் கேக் போர்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இதில் சேர்த்துட்டு பேலட் நைஃப் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் லேயரையும் வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே க்ரீம் சேர்த்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். க்ரீமை வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போதே கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி ஃபோனோட டார்ச் லைட்டில் தான் வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக தேர்ட் லேயர் வச்சுட்டு தேர்ட் லேயருக்கு மேலே சுகர் சிரப் மட்டும் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறமா சைட்லலாம் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து க்ரம் கோட் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி கேக்குக்கு மேலேயும் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு க்ரம் கோட் முடிச்சுக்கிறேன். கரண்ட்டே இல்லாமல் இந்த கேக்குக்கு வந்து க்ரம் கோட்டு முடித்து இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கரண்ட் வர வரைக்கும் இது ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. கரண்ட் வந்ததுக்கப்புறமா கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட் கொடுத்துக்கிட்டேன். இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. திரும்பவும் ஃபோன் டார்ச்சில் தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். கரண்ட்டும் இல்லை, ரொம்ப சூடாக இருந்ததுனால க்ரீம் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது இந்த கேக்குக்கு வந்து ஐசிங் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து கேக்கை வந்து கவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த கேக்குக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து கரண்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இந்த கேக்குக்கு வந்து ஃபைனல் கோட் கொடுத்துட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கரண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து கேக்கை வந்து வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக்குக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக்கை வந்து லேயர்ஸாக கட் பண்ணும்போது மேலே வந்து அன்ஈவனாக இருந்த அந்த ப்ரௌன் லேயர்ஸை வந்து கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த க்ரம்ஸை வந்து இந்த மாதிரி சலிச்சு கேக்குக்கு மேலே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த வெல்வெட் ஃபீல் கிடைக்கும். கேக் போர்டுக்கு மேலே கொட்டியிருந்த க்ரம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரஷ்ஷு வச்சு கேக்குக்கு சைடில் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ப்ளூ வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.